ஐயா சிவாய ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம். ம். அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரன் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, ஆமா. அவருக்கு என்ன வித்தியாசம் பிஜேபியில? ஒரே வித்தியாசம் தான். என்ன? நீ அண்ணாமலைக்கு இப்ப எந்த பதவியும் கொடுக்க வேண்டாம், அடிப்படை உறுப்பினர் பதவி கூட கொடுக்க வேண்டாம். கொடுக்கலனாலும் கூட அவர் அவர் உயிரே போனாலும் பிஜேபியை விட்டு போக மாட்டாரு, இங்கதான் இருப்பாரு. மோடி வாழ்கன்னு தான் சொல்லுவாரு. ஆனா நீ நயினார் நாகேந்திர பதவியை நாளைக்கே பிடிக்கிற, தலைவர் பதவி பிடிக்கிற, அடிப்படை உறுப்பினர் பதவி பிடிக்கிற, அரசியல்ல அந்த சீட்டு கொடுக்காத. நாளன்னைக்கு காலையில அவர் திமுக சார்பா ஒரு தொகுதியில இறங்கி களத்துல இறங்கி போட்டி போடுவாரு. இன்னைக்கு மோடி வாழ்கன்னு சொன்ன நயினார் நாகேந்திரன் நாளைக்கு ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லிட்டு வாழ்கன்னு சொல்லுவாரு. அதே மேடையில முடி திட்டுவாரு. எழுதி வச்சுக்கோ, இது நடக்குதா இல்லைன்னு பாரு. இதுதான் ரெண்டு பேத்துக்கு உள்ள வித்தியாசம். இதுதான். அதனால புரிஞ்சுக்கோங்க, இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் வித்தியாசம். பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு உண்மையை சொன்னா வைத்தறிச்சல் தான் சொல்லுவீங்க. உண்மை அதான் ஐயா. நீ ஒரு வரலாறு எடுத்து பாரு. ஒருத்தர் இன்னைக்கு பாரு, நேற்று வரைக்கும் ரெட்டியார்பட்டி நாராயணன் அதிமுக இன்னைக்கு டிவிக்கில போய் சேர்ந்து தனியா போட்டி போறாரு. இது இப்படிதான் நீ. ஆனா அண்ணாமலை அப்படி கிடையாது, பதவி விரும்புறவர் கிடையாதுயா. நான் தொண்டனா தொடருவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நயினார் தொடருவாரா? வானதி அம்மா தொடருவாங்களா தொண்டரா? தமிழிசை அம்மா தொண்டரா தொடருவாங்களா? இன்னும் நிறைய சீட்டு கேட்டுட்டு இன்னைக்கு அடிச்சு கிடக்குறாங்களே எலியும் புனையும். ஐயோ எனக்கு சீட்டை கொடு, எனக்கு சீட்டை கொடுன்னு பதவி வெறி பிடிச்சு இவனுக்கு நின்று ஜெயிக்க போறது இல்ல, மண்ணை தான் கவ போறான். அண்ணாமலை ஜெயிப்பாரு. அண்ணாமலை தலைமையில களை இறங்கினா மட்டும்தான் இவனுக்கு எல்லாம் ஜெயிப்பான். இல்லைன்னா இவனுக்கு அவ்வளோ செல்லா காசு ஒருத்தனும் ஜெயிக்க மாட்டான். ஆனா நீ அடிச்சுக்கிறான் ஒருத்தனும், எனக்கு கொடு உனக்கு கொடு. அதனால விட்டுருங்க ஐயா. அண்ணாமலைக்கும் நயினாருக்கும் வித்தியாசம் இதுதான். ஏன் இந்த மோடிஜிக்கு இது தெரியல, ஏன் இந்த அமித்ஷாஜிக்கு இது தெரியல அப்படின்னு தான் எனக்கும் சந்தேகமா இருக்குது. எனக்கும் ரோட்ல போற எனக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சமாச்சாரம் ஏன் இவங்களுக்கு தெரியல. அப்போ எடப்பாடி மாதிரி சுயநலவாதி யாரையும் பார்க்க முடியாதுயா. உன்னா நம்புற சுயநலவாதி நீ. அவரை நம்பி நீ அண்ணாமலை கழட்டி விட்டா நாளைக்கு ஏற்கனவே இவர் போனதுல பாருங்க, மோடி பிஜேபி கழட்டி விட்டு எஸ்டிபி கூட கூட்டணி வச்சாரு. அங்க போய் மோடி பக்கம் பிஜேபி திட்டினாரு. இனி எந்த ஒரு காலத்திலயும் பிஜேபி கூட கூட்டணியே கிடையாதுன்னாரு. யாரு இவரும்? அவர் பேர் என்ன, முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருந்தாரு. ஓபிஎஸ் இல்லைங்க, அவர் ஒருத்தர். அவரும் சொன்னாங்க, நாங்க இனி பிஜேபி கூட கூட்டணியே இல்லை எந்த ஒரு சூழல்லையும். அதே மாதிரி பாருங்க, இனி இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து கழட்டி விட்டு போவாங்க. அதனால இவங்களுக்கு, அதனாலதான் அண்ணாமலை என்ன சொல்றாரு, இப்போ ஒன்னும் கெட்டு போகல, தனிச்சு போட்டி போடலாம். இப்போ ஒன்னும் கெட்டு போகலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனியா நின்னா 60-70 இடங்கள் ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம். அண்ணாமலை தலைமையில இறங்கினா கண்டிப்பா வெற்றி பெறுங்க. இதை விட்டுட்டு இந்த எடப்பாடி நம்பி இந்த 25 சீட்டுக்காக நீங்க, அதுவும் நீங்க நிறுத்துற வேட்பாளர்கள்லாம் மக்களுக்கும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டிக்கும் தெரிய போறது இல்ல. மக்களுக்கு தெரிஞ்சாதானே உனக்கு ஓட்டு போடுவான். இவன் யாருன்னே தெரியாது. அண்ணாமலை முகம் உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதனால இங்க பாருங்க, உள்ள வந்துரும் ஒண்ணு புரிஞ்சுக்க, உள்ள வந்துரும் தெரியாது. அதனால நான் எதையும் சொல்ல விரும்பலையா. இப்போ ஒன்னும் கெட்டு போகல. தனியாவே அண்ணாமலை பேச்ச கேட்டு இவங்க தனியா நின்னாங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம். இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு, இவங்க தேர்தலில் போட்டி போடணுங்கிறாங்க. எதுக்கு? அண்ணாமலை இந்த தேர்தலை புறக்கணிச்சா பிஜேபி இது அதிமுக மண்ணை கவிரும். அவ்வளவுதான், டெபாசிட் காலியாரு. எடப்பாடியில ஜெயிக்க முடியாது. அதனால இங்க பாருங்க, அதனால இப்ப அண்ணாமலை தயவு தேவைப்படுது. இப்ப பாஜக மேலிடும். இப்ப மட்டும் அண்ணாமலை வேணுமா? ஏன் அப்புறம் ஏன் அண்ணாமலை பேச்ச கேட்க மாட்டேங்கிற நீ? அண்ணாமலை நின்னே ஆகணுமா? அவ்வளவு மத்திய அமைச்சர்கள் வேட்பாளர் பட்டியல அறிவிக்கிறேன் நிறுத்தி வச்சிருக்காங்கய்யா. எங்களுக்கு தாரக மந்திரம் இருக்குது, பாஜக உள்ள வந்துரும், கண் பரிவார் உள்ள வந்துரும், அடங்க மறுப்பே கூட போனா வேற ஏதாவது திம்பே. சரி ஐயா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, அடக்கி வாசிங்க, வச்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன், ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, பேசாம வேண்டாமா வைக்கிறேன். அப்ப அதனால அண்ணாமலை தலைமையில மீண்டும் சந்திக்கலாம். இல்லைன்னா இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நான் போட்டி போட விரும்பல, மத்திய தலைமை முடிவு செய்தால் நான் போட்டி போடுறேன், அவ்வளவுதான். அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வளவு மண் குதிரை அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? மண்ணு குதிரை தான் எங்களுக்கு தெரியும். அதனாலயா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒண்ணு கெட்டு போகல, நீ தனியா நிற்கலாம், எல்லா இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இப்ப ஏற்கனவே யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்க மாட்டா தெரியுமா? ஏற்கனவே 3 முறை மண்ண கவியவர்களுக்கு தான் மீண்டும் சீட்டு. என்ன ஜெயிச்சு கிழிக்கிற மாதிரி. ஐயோ என்னையா நடக்குது? இந்த கட்சிக்காக வேலை செஞ்சு உயிரை கொடுத்தவங்களாம் இன்னைக்கு ரோட்ல கிடக்கா. நிறைய பேர் வெட்டி கொண்டு விட்டானுங்க, படுகொலை இந்த கட்சிக்கு பிஜேபி வேலை செஞ்சு. என் கூட பயணிச்சவங்களே ஏன் சொல்லணும், நானே பல உண்ணாவிரதங்கள்ல மணிக்கணக்க பேசுறேன். அப்பெல்லாம் இப்போ எவனுமே யாருன்னே தெரியல. என்ன செய்ய? அப்போ பயணிச்சு எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க தெரியுமா இந்த பிஜேபிக்காக வேலை செஞ்சு இந்திய இயக்கங்கள்ல?
அந்த குடும்பங்கள்ல அவங்க வீட்டுல உள்ள ஒருத்தங்களுக்கு சீட்டை கொடு, அவங்கள எம்எல்ஏ ஆக்கி அழகு பாரு, அதை அந்த கட்சி செய்ய மாட்டேங்கிறானுங்க. ஏங்க இன்னைக்கு கொடுக்குற அந்த வேட்பாளர் பட்டியல இவன் எவனுமே பிஜேபி சித்தாந்தம் கிடையாது. ஒன்னால ஒரு சுயநலவாதிங்க இவங்க எல்லாம் பதவி வரிக்காக பிஜேபியில இருக்கா. நீ நாளைக்கே பதவி பிடிக்கிறது பாக்கலாம், பிஜேபியில இருக்கு பாக்கட்டுமே. அவ்வளவு வெறுமை இன்னைக்கு உள்ள கேண்டிடேட் அவ்வளவு போய் திமுக சேர்ந்துருவான், அவனும் மோடியை திட்ட ஆரம்பிச்சிருவான். எனக்கு அரசியல விடுங்க ஐயா, நமக்கு வேண்டாம். சரி வைங்க ஐயா, நமக்கு எதுக்கு அரசியல பேச கோவம் தான் அவ்வளவு வைத்து. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம் சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் அப்போரன் ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம் உறவுகளே. நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளே. நம சிவாய.